நான் ராஜராஜன். நான் 3x3 ரூபிக்ஸ் கியூப் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி தர போகிறேன். இது ஃபர்ஸ்ட் லேயர், இது செகண்ட் லேயர், இது தேர்ட் லேயர், இது கார்னர், இது எட்ஜ், இது சென்டர். ஃபஸ்ட்டு ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கணும். நான் ஒயிட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஒயிட் சூஸ் பண்ணனா இந்த இடத்துல ஒயிட் எத்தனை இருக்குதான்னு பார்க்கணும். இது ஒயிட் சென்டர் எடுத்துக்கின்னு ஒயிட் அதை சுற்றி என்ன இருக்குதான்னு பார்க்கணும். இது இருந்துச்சுன்னா அதை சுற்றி கரெக்டாக செட் பண்ணிக்கணும். இப்போ எதுவுமே இல்லை, அப்போ எடுத்துனாகணும். இப்போ இது ரெட்டுக்கு ஒயிட்டு ரெட்டுக்குது. இது ரெட்டுக்கிட்ட வச்சுக்கின்னு இப்போ இந்த இடத்துல எதனாவது இந்த இடத்துல சால்வ் பண்ண போகிறோம். அப்போ இங்கே இல்லை இங்கே எதனாவது இருக்குதான்னு பார்க்கணும். அதனால் ரெண்டு இடத்துலையுமே எதுவுமே இல்லைன்னா அப்படியே மேலே ஏற்றிடலாம். எல்லாம் ஃபார்முலா பண்ணி மேலே ஏற்றணும். அதாவது ஒயிட்டு இந்த இடத்துல கரெக்டாக சால்வ் ஆகியிருந்தால். இப்போ இந்த ஒயிட்டு ப்ளூவை சால்வ் பண்ணோம். கீழே இருக்கிறது தான் எடுத்துக்கணும், சைடில் இருக்கிறத எடுத்துக்கூடாது. இப்போ ப்ளூ இப்படி இருக்குது. இந்த எப்பயுமே டாப்பில் வச்சுக்கணும். இப்போ ப்ளூ இங்கே இந்த இடத்துல ப்ளூ இருக்குது, இந்த இடத்துல ப்ளூ இருக்குது. அப்போ இதை எடுத்து இப்படி ஸ்ட்ரைட்டுக்கு வச்சுக்கணும். ஒயிட் அப்படியே நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். இப்போ இது இங்கே போனோம்னா ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா பண்ணணும். கார்னர் இந்த சைடு இருந்துச்சுன்னா இந்த சைடு வெளியே வைக்கணும், இந்த சைடு இருந்துச்சுன்னா இந்த சைடு வெளியே வைக்கணும். இப்போ எனக்கு இந்த சைடு இருக்குது, அதனால் நான் இந்த சைடு வெளியே வைக்க போகிறேன். இங்கே இருக்க பார்த்து ரெண்டு சைடும் வெளியே வச்சுக்கலாம். இப்போ இங்கே இருக்க பார்த்து இந்த இடத்துல இருக்குதுல, அதனால் ஃபார்முலா பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்படி ஒழிச்சிக்கணும். அதுக்கடுத்து எங்கே சேர்க்க போகிறோமோ அது கீழே இறக்கணும். அதுக்கடுத்து இதை திரும்ப எடுத்து நான் எந்த பிளேஸுக்கு அதுக்கடுத்து மேலே ஏற்றிடணும். இப்போ இது சால்வ் ஆயிடுச்சு. இப்போ அதேமாரி இது இன்னொரு ஒயிட் சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துலையும் எதுவுமே இல்லை. அப்போ இந்த இடத்துல எட்ஜ் இருக்கும் சில டைமு. இதை இப்படி ஒயிட்டு இந்த இடத்துல இந்தமாரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ப்ளூ, இந்த இடத்துல இப்படி ப்ளூ இது சேர்ந்துக்கிறதுல, அதனால் அந்த மாதிரி தான் பண்ணணும். அப்போ தான் அது சுத்தத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை இங்கே சேர்க்கறதுக்கு இந்த இடத்துல இருக்கிறதுனால ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா பண்ணோம். இந்த சைடு ஒழிக்கணும், கீழே எடுக்கணும், சைடில் எடுத்துக்கணும், இப்படி மேலே ஏற்றிக்கணும். இப்போ இது சால்வ் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது வேறு இருக்குதான்னு பார்க்கணும். இந்த இடத்துலையும் இல்லை, இந்த இடத்துலையும் இல்லை. அப்போ கீழே இருக்குதான்னு பார்க்கணும். கீழே இது ஒன்று இருக்குது. இதை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இது ப்ளூக்கு எடுத்துன்னு வந்துக்கலாம். அதுக்கடுத்து இதை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு இந்த க்ரீனுக்கு அப்படியே ஜாயிண்ட் ஆகிடும். அந்தமாரி இருந்தால் இது கீழே இறக்கணும். 2 வாட்டி சுற்றினா ஜாயின் ஆகிடும், மேலே எத்தனை வந்துடும். இப்போ இந்த ஒரு கார்னர் இருக்குது. கார்னர் அந்தமாரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ரீயாக எதனாவது இருந்துச்சு எதுவுமே சால்வ் ஆகும்னா இதை வச்சு இப்படி சுற்றி இந்த இடத்துல எத்தனை வந்துக்கலாம். இல்லைனா இப்போ வேறு எதனா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல எதனா இருந்துச்சு, இல்லை இந்த இடத்துல எதனா இருந்துச்சுன்னா இதை கீழே இறக்கிட்டு 2 வாட்டி சுற்றிட்டு மேலே எத்தனை இருந்தால் இந்த சைடு வந்துடும். இப்போ இதை இப்படி சுற்றிட்டா இது இப்படி ஈஸியாக இருக்கும். இது இப்படி சேர்த்துடலாம். இப்போ ப்ளூ ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அடுத்தது வேறு ஒயிட் எங்கே இருக்குது? கீழே எதுவுமே இல்லை. இப்போ மேலே பார்க்கணும். மேலே இது 3மே இப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு இதை கீழே எடுத்துன்னு வந்துட்டு அதுக்கடுத்து தான் மேலே எடுத்துன்னு போக முடியும். அதுக்கு ஒன்று இப்படி எடுத்துகிட்டு இப்படி பண்ணலாம். இல்லை வேறு எதனா ஒரு பீஸ் எடுத்து ஹைட் அண்ட் சீக் பண்ணி இங்கே மேலே எடுத்துன்னு போயிட்டு திரும்ப இது கீழே வந்தோடனே இதை ஹைட் அண்ட் சீக் போட்டு மேலே எடுத்துன்னு போகலாம். ஆனால் இப்படி பண்ணுறது ஈஸி, அதனால் இப்படி சொல்லித்தரேன். இப்படி கீழே
எடுத்துன்னு வந்துட்டு இப்படி சைடில் தள்ளிட்டு மேலே எடுத்துன்னு போனால் ஈஸியாக வந்துடும். இப்போ இதை சுற்றினா இடத்துல க்ரீனுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா பண்ணி சேர்த்துக்கணும். ஒழிச்சிட்டு எங்கே இருந்தது அந்த கீழே அதுக்கிட்ட அது திரும்ப எடுத்துன்னு வந்துட்டு மேலே ஏற்றிக்கணும். இப்போ க்ரீனும் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ இதை இப்படி பண்ணிவிட்டு இப்படி இருந்தால் அப்படியே தலைக்கீழே தான் இருக்கும். அப்படி இருந்தால் டக்குன்னு பண்ணிவிடுவேன் நான், அதனால் இப்படி பண்ணுறேன். இதுக்கு பார்த்து இப்படின்னு 2 சுற்று சுற்றினாலே வந்துடும். இல்லைன்னா ஃபார்முலா பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ஒயிட்டு இங்கே இருக்குது. இதை நார்மலாக ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா மாதிரி பண்ணி இப்போ 2 சைடும் ஒழிக்கலாம் தானே. நான் இந்த சைடு ஒழிச்சிக்கிறேன். இதை கீழே இறக்கணும், திரும்ப எத்தணும், மேலே ஏற்றணும். இப்போ ஒயிட் ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாக சால்வ் ஆயிடுச்சு. அது கூட சேர்த்து இதெல்லாம் சேர்த்து சால்வ் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் லேயர் பார்த்தா எப்பயுமே மிடில் சேர்ந்து தானே இருக்கும். இப்போ இந்த எட்ஜு மட்டும்தான் 4 பீஸு தான் சேர்க்கணும். இந்த மாதிரி எதனா இதுக்கு தான் பார்க்கணும். இல்லை நான் இப்படி சுற்றி இப்படி சேர்த்துக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் இப்படி சுற்றி இப்படி சேர்த்துக்கணும். ஆனால் கீழே இப்போ ஒயிட்டு சேர்க்குறீங்கன்னா எல்லோ இருக்கக்கூடாது, ப்ளூ சேர்க்குறீங்கன்னா க்ரீன் இருக்கக்கூடாது. அது அந்த மாதிரி எல்லோ சேர்க்குறீங்கன்னா ஒயிட் இருக்கக்கூடாது, க்ரீன் சேர்க்குறீங்கன்னா ப்ளூ இருக்கக்கூடாது, ரெட்டு சேர்க்குறீங்கன்னா ஆரஞ்சு இருக்கக்கூடாது, ஆரஞ்சு சேர்க்குறீங்கன்னா ரெட் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒயிட் சேர்க்கணும், அப்போ எல்லோ இருக்கக்கூடாது, ஏன்னா ஆப்போசிட் கலர்ன்றதுனால. அப்புறம் இருந்துச்சுன்னா இப்போ இது இங்கே தான் வரும், இங்கே மேலே ஏற்ற கொடுத்தது கிடையாது. இப்போ இதை இங்கே தான் சேர்க்கணும், ஏன்னா ப்ளூ இது இங்கே செட் ஆயிடுச்சு. இப்போ ஆரஞ்சு இங்கே தான் வரும். இங்கே ப்ளூ இருக்கிறதுனால ப்ளூவு ஆரஞ்சு 2மே வந்துடுச்சு. இப்போ இதை இங்கே சேர்க்கணுன்னா ஆப்போசிட் சைடு ஒழிக்கணும். அதுக்கடுத்தது இதை கீழே எடுத்துன்னு, அதாவது இதை இங்கே சேர்க்குற மாதிரி சும்மா ஒரு ஃபார்முலா பண்ணணும். ஹைட் அண்ட் சீக் பண்ணி வேறு ஃபார்முலா பண்ணால் ஃபார்முலா ஒழுங்காக வராது. அதுக்கடுத்து கீழே வந்துடும். இதை சேர்க்கணும்னு வச்சுருந்தோமா, இதுவும் சேர்ந்துடும். அப்போ இதை எடுத்து இங்கே ஹைட் அண்ட் சீக் பண்ணினா இதுவும் அப்படியே சேர்ந்துடும். இப்போ இதைத்தான் ஹைட் அண்ட் சீக் பண்ணுறதுக்கு இப்படி ஒழிக்கணும், கீழே இறக்கணும், எடுத்துனோம், மேலே ஏற்றணும். இப்போ இது சால்வ் ஆயிடுச்சு. மற்ற 3மே சால்வ் பண்ணணும். இப்போ அதேமாதிரி இது எல்லோ இல்லை, அது சில டைம் வராது, அதை இப்படி சுற்றின்னு வந்துக்கலாம். ஒருவேளை எல்லாமே எல்லோ வந்துச்சுன்னா இங்கேருந்து ஒரு எல்லோவை போட்டு மேலே எடுத்து அது கீழே வந்துடும். அது கீழே இருந்ததுலேருந்து அப்படி சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த க்ரீனை ரெட்டு க்ரீனுக்குதா, ரெட்டு க்ரீன் இங்கே வரும். அப்போ இது இந்த சைடு இது கற்ற வச்சிக்கணும். இப்போ இதை இங்கே சேர்க்கணுமா, சேர்க்குற மாதிரி பண்ணணுமா, இந்தமாரி சேர்க்குற மாதிரி பண்ணோடனே இது 2மே ஜாயின் ஆகிடும். இப்போ இதை ஹைட் அண்ட் சீக் பண்ணி மேலே ஏற்றிக்கணும். அதுக்கடுத்தது இப்போ இதுவும் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ இதை அதேமாரி இருக்குது, இது தானே இங்கே சால்வ் பண்ணணும். இப்போ அது ஆப்போசிட் சைடு ஒழிச்சின்னு கீழே எடுத்துன்னு வந்துட்டு மேலே ஏற்றிக்கணும். இப்போ இதை ஒழிச்சிக்கணும், கீழே இறக்கணும், எடுத்துன்னு மேலே சேர்த்துக்கணும். இப்போ இது சால்வ் ஆயிடுச்சு. ஆரஞ்சு க்ரீனு 2மே சால்வ் ஆயிடுச்சு. ப்ளூவும் ரெட்டும் சால்வ் பண்ணணும். இதுதான் நான் சொன்னேன். அப்படியே மேலேயே இருக்குது, கீழே ஃபுல்லாக எல்லோ இருக்குது. இதுக்கு இங்கேருந்து எதனா ஒன்று சூஸ் பண்ணணும். நான் இது சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை எடுத்து இங்கே சேர்க்கணும். இதை திருப்பிட்டு ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா பண்ணிவிட்டு மேலே ஏற்றிக்கணும். இப்போ எதுவுமே ஜாயிண்ட் இருக்காது, ஆனால் மேலே இருக்கிறது கீழே தான் ஏற்றுறாங்க. அதனால் இந்த ஒரு பீஸை மட்டும் எடுத்து மேலே சேர்த்துக்கணும். எது வருதோ அது பரவாயில்ல. வந்துட்டோன்னா இப்போ ப்ளூ கீழே வந்துடுச்சு, அதாவது ப்ளூ கீழே வந்துச்சு, ஒயிட்டு ப்ளூ கீழே வந்துடுச்சு. இப்போ ப்ளூவும் ரெட்டும் யூஸ் பண்ணிக்க பார்த்து இந்த ப்ளூ இப்படி இருக்க பார்த்து இதை இங்கே சேர்க்கணும். இந்த ஆப்போசிட் சைடு ஒழிச்சிக்கணும். இதை தான் சேர்க்குற மாதிரி பண்ணணும். ஆப்போசிட் சைடு ஒழிச்சின்னு இந்த இதில் எல்லோ வருது, அதனால் பண்ணக்கூடாது. இதுதான் ரெட்டு இருக்குது. ஆப்போசிட் சைடு ஒழிச்சின்னு கீழே இறக்கிட்டு
அடுத்து வந்துட்டு மேலே ஏற்றணும். இப்போ இது சால்வ் ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் ஆனதுனால இதை அடுத்து மேலே ஏற்றணும். ஒழிக்கணும். இந்த இது கீழே ஏற்றினா திரும்ப நார்மல் பிளேஸுக்கு ஏற்றினா அதுக்கடுத்து மேலே ஏற்றிட்டா சால்வ் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் லேயர் ஃபுல்லாகவே சால்வ் ஆயிடுச்சு. இப்போ தேர்ட் லேயர் சால்வ் பண்ணோம். தேர்ட் லேயரில் தான் ஃபார்முலா அதிகமாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் ஃபார்முலா பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். கார்னரை விட்டுட்டு இந்த எட்ஜையும் சென்டரையும் மட்டும் பார்க்கணும். சில டைம் ஒரு லைன் இருக்கும், சில டைம் இந்தமாதிரி டாட்டு மட்டும் இருக்கும். ஏன்னா இது பார்க்கக்கூடாது. இந்தமாதிரி டாட்டு மட்டும் இருக்கும். சில டைம் ஒரு ஜே இருக்கும், சில டைம் ப்ளஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு டாட் இருந்துச்சுன்னா அதை லைனாக மாற்றிட்டு லைனை ஜேவாக மாற்றிட்டு அதுக்கடுத்து ப்ளஸ்ஸாக மாற்றணும். ப்ளஸ்ஸாக மாற்றுறது தான் இது. அதனால் சில டைம் அப்படியே ப்ளஸ்ஸாகவே மாறிடுதுவா. அப்படி வந்துச்சுன்னா அடுத்த ஃபார்முலாவுக்கு போகணும். ஒரு வேளை வரலைன்னா திரும்ப பண்ணணும். இப்போ ஒரு டாட் தான் இருக்குது. அதுக்கடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், லைனாக மாற்றிட்டு ஜேவாக மாற்றிட்டு இதுவாக மாற்றணும். இதுக்கு இப்போ டாட்டாக இருந்துச்சுன்னா லைனாக இருந்துச்சுன்னா எதனாவது ஒரு சைட்லேயே பண்ணலாம். ஆனால் ஜேவாக இருந்துச்சுன்னா எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ டாட்டாக இருக்குதா, டாட்டாக இருக்க பார்த்து எதனாவது ஒரு வெத்தலை வச்சின்னு எதனாவது ஒரு ஃபேஸை முன்னாடி வச்சின்னு ப்ளூ ஒயிட் சால்வ் பண்ணுறோன்னா ஒயிட்டையும் எல்லோவையும் தவிர மற்ற எதெல்லாம் டாப்பையும் பாட்டமையும் தவிர மற்ற எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ப்ளூ எடுத்துக்கிறேன். இந்த ப்ளூவில் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸை இப்படி கீழே இருக்கணும். இந்த இடத்துல இப்போ இதுவும் அப்படியே சும்மா ஃபார்முலா பண்ணி ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா பண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும். இது வேறு எதனாவது ஃபார்முலா பண்ணி சேர்க்கக்கூடாது. சில பேர் இதை தள்ளிட்டு இப்படி சேர்த்துட்டு அதுக்கு எத்தனை வருவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணால் ஃபார்முலா வராது. அதனால் ஹைட் அண்ட் சீக் பண்ணணும். இதை ஒழிக்கணும். கீழே ஏற்றினானா சைடில் ஏற்றினானா மேலே ஏற்றணும். அதுக்கடுத்து ஃபேஸ் இது பண்ணோமா. இப்போ திரும்ப நார்மலாக ஆக்கிக்க வேண்டியதுதான். இப்போ எனக்கு ஒரு லைன் வந்துச்சு. திரும்பவும் எதனா ஒரு இடத்துல வச்சின்னு பண்ணணும். இப்படி பண்ணணும். அதுக்கடுத்து இதை ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா பண்ணி இது மேலே பண்ணணும். ஒழிக்கணும். கீழே ஏற்றினானா சேர்க்கணும். மேலே ஏற்றணும். இப்போ எடுத்து வந்தோடனே இப்போ ஜே வந்துச்சு. இதை அப்படியே 7 மாரி வச்சிக்கணும். 7 இப்படி தானே போடுவோம். ஆனால் கிராஸில் வராது, ஸ்ட்ரெயிட்டாக வரும். இந்தமாதிரி வச்சுக்க பார்த்து க்ரீன் வருது. இந்த க்ரீன்லேயே அதே ஃபார்முலா பண்ணணும். எந்த சைடு வைக்கணுன்றது மட்டும்தான், மற்றபடி அதே ஃபார்முலா தான். இப்படி வச்சுட்டு இதை மேலே சேர்க்கணும். ஒழிக்கணும். கீழே இறக்கணும். அடுத்தனானா மேலே ஏற்றணும். இது இப்போ சால்வ் ஆயிடுச்சு. ப்ளஸ் சால்வ் ஆயிடுச்சு. டாட்டு லைனு இருந்துச்சுன்னா எங்கேருந்து வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஜே இருந்துச்சுன்னா அது ஜேவை 7ஆக வச்சின்னு அப்போ பண்ணாதான் வரும். இப்போ வந்துடுச்சு. அதுக்கடுத்தது இந்த இடத்துல பார்க்கணும். மேலே இந்த இடத்துல ஒன்று சால்வ் ஆகிடுது, மற்றதெல்லாம் சால்வ் ஆகாமல் இருக்குது. இப்போ ஒன்று சால்வ் ஆகிருந்துச்சு. சில பேருக்கு 2 சால்வ் ஆகிருக்கும், சில பேருக்கு 3 சால்வெல்லாம் ஆகாது. ஆனால் 4 சால்வ் ஆகிருக்கும். 1 2 4. 1 இருந்துச்சுன்னா இப்படி சுற்றி பார்க்கணும். அதனால் 2 சால்வ் ஆகுதான்னு. இப்போ 2 சால்வ் ஆகிடுச்சு. சில பேர் கிராஸில் இருக்கும். இப்போ பண்ணுற ஃபார்முலாவை எதனா ஒரு சைடு வச்சு பண்ணிவிட்டு அதுக்கடுத்து எதாவது பக்கத்தில் எங்கேனாவது வரும். அதுக்கடுத்து எங்கே வச்சு பண்ணணுன்றதை பார்த்துட்டு பண்ணிடணும். இப்போ இப்படி வச்சுக்க பார்த்து ஒயிட்டு வந்து டாப்பில் இருக்குமா எப்பயுமே. ஏன்னா ஒயிட் ஃபஸ்ட் சால்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் சால்வ் பண்ணதை ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். ஃபஸ்ட்லேயே அதை இப்போ இதை வந்து பண்ணணும்னா இதுக்கு வந்து சால்வ் ஆனது 1 இந்த சைடு இருக்கணும், சால்வ் ஆகாதது 1 இந்த சைடு இருக்கணும், சால்வ் ஆகாதது ஃப்ரண்ட்லேயும் இருக்கணும். இது டாப்பில். இப்போ இதை வந்து சேர்க்கணுன்னா ரைட் சைடு இருக்கிறத ரைட் சைடில் காமிச்சது தானே இருக்குது.
இப்போ ஒரு ஆள் இப்படி வச்சுக்கினீங்கன்னா இந்த சைடு கலைஞ்சது, இந்த சைடு லெஃப்ட் சைடில் வச்சு அதே ஃபார்முலா பண்ணணும். இப்போ இருக்கிறதுனால இந்த சைடு கலைஞ்சி இருக்கிறதுனால, ஆனால் நம்மளோட சென்ட் வந்து கலைஞ்சதாக இருக்கணும். இது கீழே இருக்கணும். 2 சுற்று சுற்றினா பின்னாடி போயிடும். அதுக்கடுத்து மேலே ஏற்றிக்கணும். அதுக்கடுத்து ஒரு சுற்று இப்படி சுற்றிட்டு இந்த இடத்துல வரக்கூடாது. இந்த சைடு பண்ணால் இந்த இடத்துல தான் எத்தனை ஆகணும். இந்த சைடு பண்ணால் இந்த சைடு எத்தணும். சில பேர் இதை சுற்றிட்டு அதுக்கடுத்து இப்படி எத்தனை பார்ப்பாங்க. இது எதற்கு பார்த்து அது தப்பு. இது எதற்கு பார்த்து இப்படி சுற்றிட்டு இப்படி எத்தணும், அது தப்பு. அதுக்கடுத்து இது கீழே அதுக்கிட்ட எடுத்துன்னு வந்துட்டு மேலே ஏற்றணும். இப்போ வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ணணும், இதை கீழே இறக்கணும், 2 வாட்டி சுற்றணும், இதை மேலே ஏற்றணும். இது ஒரு வாட்டி சுற்றிட்டு கீழே இறக்கிட்டு ஒரு வாட்டி சுற்றினா இது சேர்ந்துடும். இதை எடுத்து சேர்ந்துட்டோன்னு இப்படி வந்திருக்கும். இதை மட்டும் மேலே சேர்த்துனா சேர்ந்துடும். இப்போ 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 பண்ணது கார்னர் ஃபார்முலா. இப்போ 11 ஃபார்முலா. 11 ஃபார்முலா எப்படி பண்ணோன்னா, ஒன்று இந்தமாரி சால்வ் ஆகிருக்கும் அப்படியே, இல்லைன்னா சால்வ் ஆகிருக்கும் ஆனால் இப்படி திருப்பி இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒன்று சால்வ் ஆகிருக்கும், இல்லை 4 சால்வ் ஆகிருக்கும். 4 சால்வ் ஆகிருந்துச்சுன்னா ஃபார்முலா முடிஞ்சிடுச்சு. ஒரு ஒன்றே சால்வ் ஆகிருந்துச்சுன்னா ஃபார்முலா பண்ணணும். இப்போ இப்படி பண்ண பார்த்து இதை லெஃப்ட் சைடில் வச்சின்னு ரைட் சைடில் இருக்கிறத கீழே இறக்கணும். அதுக்கடுத்தது இதை கலைக்கணும். இதை எடுத்துன்னு வந்து இங்கே வச்சு கலைக்கணும். அதுக்கடுத்து இதை கீழே ஏற்றணும். அதுக்கடுத்து இதை சேர்க்கணும். அப்போ இது கலைஞ்சிடுமா. அதுக்கடுத்து இதை மேலே ஏற்றணும். அதுக்கடுத்து இதை சேர்த்துடணும். அதுக்கடுத்து இதையும் மேலே ஏற்றினா அதுக்கடுத்து இது கலைஞ்சதாக இருக்கும். சுத்தனாவே வந்துடும் இது எப்பயுமே. இப்போ சில டைமு இது அப்படியே சுற்றியோ இல்லை அப்படியேவோ சேர்ந்துட்ருக்கும். சில டைம் வராது. அப்படின்னா திரும்ப பண்ணி பார்க்கணும். எனக்கு வரலை, ஏன்னா இது இப்படி பண்ணிவிட்டு 3 வாட்டி பண்ணால் திரும்ப அதே போர்ஷனுக்கு இது வந்துடும். அதனால் இப்போ சில டைம் 2 வாட்டி பண்ணால் தான் வர மாதிரி இருக்கும். சில டைம் கழிஞ்சதுக்கு பார்த்து 2 வாட்டி பண்ணால் தான் கரெக்டாக வர மாதிரி இருக்கும். அதனால் திரும்ப பண்ணி பார்க்கணும். கீழே இறக்கணும், இதை கலைக்கணும், இதை கீழே இறக்கணும், இதை சேர்க்கணும். சேர்க்க பார்த்து இது கலைஞ்சிடும். அதை சேர்த்ததை மேலே ஏற்றணும். அதுக்கு இதை திரும்ப சேர்த்துட்டு இதை மேலே ஏற்றிக்கணும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரூபிக்க முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு ஃபார்முலா வரலை. அந்த ஃபார்முலா எப்படி பண்ணுறதுன்னு நான் ஃபார்முலா அப்படியே பண்ணி கலைச்சிட்டு அதுக்கடுத்து திரும்ப நான் பண்ணுறேன். இப்போ அந்த ஃபார்முலா வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய 4 சால்வ் ஆகிருக்கும், இல்லை 3 சால்வ் ஆகிருக்கும், இல்லை 2 சால்வ் ஆகிருக்கும். 2 இப்படி சால்வ் வந்துச்சு, 2 இப்படி சால்வ் ஆகிருக்கும், இப்படி சால்வ் ஆகிருக்கும், பக்கத்தில் கிளாஸ் எப்படி இருந்தாலும் நான் பண்ணுற ஃபார்முலாவை பண்ணணும். ஃபஸ்ட்டு கலைஞ்சதுக்கு தான் ஒரு கார்னர் எடுத்துக்கணும். நான் எல்லாத்தையும் கலைஞ்சிருக்கு, அதனால் எதனாலும் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் கலைஞ்சிருக்கிற காலம் எடுத்துக்கணும். அதனால் சேர்ந்துருந்துச்சுன்னா இப்போ இதை எடுத்து மேலே ஏற்றணும், சைடில் ஏற்றணும், கீழே இறக்கணும், திரும்ப இப்படி சைடில் ஏற்றணும். இந்தமாரி இந்தமாரி சேர்ந்த வரைக்கும் பண்ணணும். சில டைம் 2 வாட்டி பண்ணால் சேரும், சில டைம் 1 வாட்டி பண்ணாலே சேர்ந்துடும். அதுக்கடுத்து இப்படி திருப்பிட்டு அதே பண்ணணும். இப்போ வந்துடுச்சா. இப்போ கலைஞ்சிருக்கும். இப்போயும் சேதலை, திரும்ப பண்ணணும். இப்போ இது சேர்ந்துடுச்சு. இங்கே மேலே சேருதா இல்லையான்லாம் பார்க்கக்கூடாது. இங்கே கீழே எடுத்து மட்டும்தான் பார்க்கணும். இப்போ இதை எடுத்து பண்ணணும். இப்படி கீழே எடுத்துக்கிட்டு இப்போ பண்ணால் இது வரலை. எப்பயுமே ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் பண்ண பார்த்து தான் வரும். இப்போ நான் 4 டைம்ஸ் பண்ணியிருக்க பார்த்து இது வந்துடுச்சு. அப்போ இது 2 டைம் பண்ணாலே வந்துடும். ஏன்னா 6 டைம்ஸ் பண்ணால் அப்படி வந்த பொசிஷனிங்கே வந்துடும். அதாவது 24 மூவ்ஸ். இப்போ வந்து மேலே ஏற்றணும்,
இந்தமாரி 2 டைம்ஸ் பண்ணோடனே இப்படி சேர்ந்துடுச்சு.